Hi students, good afternoon. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ketone body metabolism. ரைட்டா? Important essay question from lipid metabolism. லிப்பிட் மெட்டபாலிசம் எப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு டாபிக் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது கீட்டோன் பாடி மெட்டபாலிசம். ஏன்னா எஸ்ஏ கொஸ்டின், ஷார்ட் நோட்ஸ், எம்சிக்கு எதுனாலும் கேட்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் டாபிக். கிளினிக்கல் சினாரியோலாம் இதில் இருந்து தான் வரும். ரைட்டா? ஸோ இந்த கீட்டோன் பாடி மெட்டபாலிசத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். இது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் பாத்வே டயக்ராம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த ஹிண்ட்ஸு அவுட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மெட்டபாலிசம் மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 10 பாயிண்ட்ஸ் போதும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரைட்? கீட்டோஜெனசிஸ் அண்ட் கீட்டோலைசிஸ் டெஃபினேஷன் என்ன? சிந்தசிஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ்னா கீட்டோஜெனசிஸ், டீக்ரடேஷன் ஆஃப் கீட்டோன் பாடிஸ்னா கீட்டோலைசிஸ். ரைட்டா? இப்போ இந்த கீட்டோலைசிஸ் சொல்லும்போது டெஃபினேஷன், அது எங்கே நடக்குது, அதுக்கு என்ன என்சைம் வேணும், அதனுடைய மெட்டபாலிசம் என்ன, இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது யூஸ்வலாக ஏதாவது ஒரு 1 மார்க் எம்சிக்யூ ஆர் அதர்வைஸ் வைவா கொஸ்டின் மாதிரி தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கிளினிக்கல் சினாரியோவில் சார்ட்டில் கேட்டுருவாங்க. 4 பாயிண்ட் தான். டெஃபினேஷன் என்ன? டீக்ரடேஷன் ஆஃப் கீட்டோன் பாடிஸ். சைட் எங்கே நடக்குது? கீட்டோஜெனசிஸ் சைட் பார்த்தீங்கன்னா லிவர், அதுவும் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். வேறஸ் கீட்டோலைசிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக், ஸ்கெலிட்டல் மசில், கார்டியக் மசில், பிரெயின், ரீனல் கார்டெக்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்த என்சைம் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் கீட்டோலைசிஸ் என்சைம், ஒன்லி ஒன் என்சைம், வெரி 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 ரேர், ஒன்லி ஒன் என்சைம் த ஹோல் பயோகெமிஸ்ட்ரி வர்றது யாருன்னா தயோஃபோரேஸ், விச் இஸ் ப்ரெசன்ட் இன் எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக். அது லிவரில் இருக்காது. அதனால தான் கீட்டோலைசிஸ் லிவரில் நடக்காது, கீட்டோஜெனிசிஸ் மட்டும்தான் லிவரில் நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் அந்த என்சைம் பேர் தயோஃபோரேஸ், விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கீட்டோலைசிஸ். சரியா? மெட்டபாலிசம், கீட்டோஜெனிசிஸ் நம்ம முடிக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டு கீட்டோலைசிஸ் மெட்டபாலிசம். ரொம்ப சிம்பிள் டாபிக். அடுத்தது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு லிவர், மைட்டோகாண்ட்ரியா. நேம் ஆஃப் த கீட்டோன் பாடிஸ் நம்ம 2 டைப்பாக வச்சுருக்கோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ப்ரைமரின்றது அசிட்டோ அசிட்டேட், செகண்டரின்றது பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் அண்ட் அசிட்டோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ப்ரைமரி நேம் கீட்டோன் பாடி இஸ் அசிட்டோ அசிட்டேட், செகண்டரி கீட்டோன் பாடி நேம் இஸ் அசிட்டோன் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிட். அடுத்தது, இந்த கீட்டோன் பாடிஸ் எப்போ சிந்தசிஸ் ஆகும் சார்? நார்மலாகவே இருக்குமா? நோ. We have 2 situations for the synthesis of ketone bodies. ரெண்டு கண்டிஷனில் தான் இருக்கும். ஒன்று, கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது, குளுக்கோஸ் நிறைய இருக்குது, மெட்டபலைஸ் ஆகாமல் சேர்ந்து போயிருக்குது, அப்படின்றது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இன்னொன்று, ஃபுட்டே இல்லை, குளுக்கோஸே இல்லை, கார்போஹைட்ரேட்டே இல்லை, ஸ்டார்வேஷன். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஹைப்பர் கிளைசீமியா. இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்வேஷன், நோ ஃபுட், ஹைப்போகிளைசிமியா. ரெண்டுலேயுமே கீட்டோன் பாடி சிந்தசிஸ் ஆகும். அதிலிருந்து தான் நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் அண்ட் ஸ்டார்வேஷன் கீட்டோஅசிடோசிஸ் வரும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? அதுக்கடுத்து, இந்த கீட்டோன் பாடிஸ் ஏன் சார் சிந்தசிஸ் ஆகுது, என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், சப்ளை எனர்ஜி ஃபார் த பிரெயின். 75% ஆஃப் த பிரெயின் எனர்ஜி சப்ளை பண்ணுறது யாருன்னா கீட்டோன் பாடிஸ் தான், குளுக்கோஸ் இல்லாதப்போ. ரைட்டா? அடுத்து ஸ்கெலிட்டல் மசில், கார்டியக் மசில், ரீனல் கார்டெக்ஸ், இது எல்லாத்துக்குமே எனர்ஜி சப்ளை பண்ணுறது தான் கீட்டோன் பாடிஸ். இப்போ மெட்டபாலிசம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பயோகெமிஸ்ட்ரினா அது போர் அடிக்கும், மறந்து போயிடாத. டோன்ட் வரி, ஒன்லி 5 ஸ்டெப்ஸ் ஃபார் கீட்டோஜெனசிஸ். ரைட்டா? கீட்டோஜெனசிஸ்க்கு 5 என்சைம் தான் இருக்கும். ஃபஸ்ட் என்சைம் அசிட்டோ அசிட்டைல் சிந்தேஸ். ரைட்டா? 2 அசிட்டைல் கோயை கம்பைன் ஆகி ஒரு அசிட்டோ அசிட்டைல் ஃபார்ம் ஆகும். அது சிந்தசிஸ் ஆஃப் அசிட்டோ அசிட்டைல்ன்றதால அசிட்டோ அசிட்டைல் சிந்தேஸ். அதிலிருந்து நமக்கு ஹெச்எம்ஜி கோயே கிடைக்கும். அதனால் ஹெச்எம்ஜி கோயே சிந்தேஸ். ரைட்டா? இந்த ஹெச்எம்ஜி கோயை இதை லைஸ் பண்ணுறதுனால லைஸ். அடுத்தது ஹெச்எம்ஜி கோயே லைஸ். ஃபைனலாக 2 ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இன்டர் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் அசிட்டோ அசிட்டேட்டில் இருந்து
ரைட்டா? ஹெச்எம்ஜி கோஏலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டோ அசிட்டேட். அசிட்டோ அசிட்டேட் என்னாகும்? ஒரு ரியாக்ஷனில் நமக்கு ஸ்பான்டேனியஸ் டீகார்பாக்சிலேஷன் நடந்து அசிட்டோன் வந்துடும். அந்த அசிட்டோன் த்ரூ லங்ஸ் எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். இன்னொன்று அசிட்டோ அசிட்டேட் டீஹைட்ரோஜனேஸ் என்சைம்னால என்னாகும்? நமக்கு பீட்டா ஹைட்ரிக் பியூட்ரிக் ஆசிட் கிடைக்கும். பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிட். அதனால தான் இது ரெண்டு செகண்டரி, அசிட்டோ அசிட்டேட் பிரைமரி. இதுதான் பாத்வே ஆஃப் கீட்டோஜெனிசிஸ். வெறும் 5 ஸ்டெப்பு, டோன்ட் வரி, வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லணும்? அசிட்டைல் கோஏ கம்பைன்ட் வித் ஒன் மோர் அசிட்டைல் கோஏ ப்ரொடியூசஸ் அசிட்டோ அசிட்டைல் கோஏ. லாஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோம்? இன்டர் கன்வர்ஷன். அதாவது அசிட்டோ அசிட்டேட்லேருந்து நமக்கு அசிட்டோனும் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் ஆசிடும் கிடைக்கிறது தான் லாஸ்ட் ஸ்டெப். இன் பிட்வீன் ஒன்று தான் சிந்தசிஸ் ஆஃப் ஹெச்எம்ஜி கோஏ. ஸோ மெட்டபாலிசம். அதுக்கடுத்து இந்த மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுறது யார் சார்? யூஸ்வலாக ரெகுலேஷன்ஸ்னாலே நீங்கள் 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அவைலபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். அந்த லிப்பிட் லைப்போலைசிஸ் நடந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் கீட்டோன் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் அவைலபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் ஃப்ரம் அடிப்போஸ் டிஷ்யூ. ரைட்டா? இப்போ அதை யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரெகுலேஷன். ரெண்டாவது யார்? என்சைம். ஹெச்எம்ஜி கோஏ சிந்தேஸ் தான் ரெகுலேட்டரி என்சைம் ஃபார் கீட்டோஜெனிசிஸ். ரைட்டா? ஹெச்எம்ஜி கோஏ 5 என்சைம்லேயே ரெகுலேட்டரி என்சைம்னு கேட்டால் நீங்கள் ஒன்று தான் சொல்லணும், ஹெச்எம்ஜி கோஏ சிந்தேஸ். அதுக்கடுத்து ஹார்மோன்ஸ். யூஸ்வலாக 2 ஹார்மோன்ஸ் நம்ம வச்சுருப்போம், ஹைப்பர் கிளைசிமிக் அண்ட் ஹைப்போகிளைசிமிக். தட் இஸ் இன்சுலினா குளுக்ககானான்ட்டு. இங்கே என்ன நடக்குதுன்னா, குளுக்கோஸ் சப்ளை இல்லாததுனால இன்சுலின் கம்மியாகிடும், வேற குளுக்ககான் அதிகமாகிடும். அதனால சொல்லுவாங்க குளுக்ககான் இன்சுலின் ரேஷியோ இஸ் ஹை இன் கீட்டோஜெனிசிஸ். தட் மீன்ஸ் குளுக்ககான் வந்து கீட்டோஜெனிசிஸை ஸ்டிமுலேட் பண்ணும், வேற இன்சுலின் இன்ஹிபிட் பண்ணும். ரைட்டா? அதுக்கடுத்து இப்போது இது கண்ட்ரோல் ஆகலை, ரெகுலேஷன் நடக்கலைன்னா என்ன டிசீஸ் வரும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ், கீட்டோசிஸ். இட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் பிளட்லேயும் கீட்டோன் பாடிஸ் இருக்கணும், யூரின்லேயும் கீட்டோன் பாடிஸ் இருக்கணும். கீட்டோனீமியா அண்ட் கீட்டோனூரியா ரெண்டும் சேர்ந்தது தான் கீட்டோசிஸ். இந்த கீட்டோசிஸ் எப்போ வரும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஸ்டார்வேஷன். அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னாகும்? குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும், அசிட்டைல் கோஏவும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதால் டிசிஎஸ் சைக்கிள் போக முடியாது. ஏன்னா ஆக்சலோஅசிட்டேட் சப்ளை இருக்காது. ஆக்சலோஅசிட்டேட்டும் இருக்கும், பட் அதனால் போயிட்டு அசிட்டைல் கோயோட குளுக்கோஸ் இல்லாதனால, எனர்ஜி கிடைக்காதனால இந்த ஆக்சலோஅசிட்டேட் எல்லாம் குளுக்கோனியோஜெனிசிஸுக்கு போயிடும். அப்போது ஆக்சலோஅசிட்டேட் இல்லைன்னாக்கா பைருவேட்டு கிளைகாலைசிஸில் என் ப்ராடக்ட் பைருவேட்டு அசிட்டைல் கோயாவை கன்வெர்ட் ஆகும். அந்த அசிட்டைல் கோயா ஆக்சலோஅசிட்டேட்டோட சேர்ந்தால் தான் சிட்ரேட் கிடச்சி நமக்கு டிசிஎஸ் சைக்கிள் நடக்கும். இங்கே குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, அசிட்டைல் கோயாவும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆக்சலோஅசிட்டேட் கம்மியாக இருக்கிறதால அசிட்டைல் கோயா எல்லாம் கீட்டோஜெனிசிஸ் பாத்வேக்கு போய்டும். புரியுதா? அசிட்டைல் கோயே அதிகமாக இருந்தால் நார்மலாக நடக்க வேண்டியது டிசிஎஸ் சைக்கிள். இங்கே அசிட்டைல் கோயா அதிகமாக இருக்குது, ஆனால் ஆக்சலோஅசிட்டேட் இல்லைன்றதுனால டிசிஎஸ் சைக்கிள் நடக்காது. அந்த அதிகமாக உள்ள அசிட்டைல் கோயெல்லாம் கீட்டோஜெனிசிஸ்க்கு போயிடும். சேனல் இன்டு கீட்டோஜெனிசிஸ். ஸ்டார்வேஷனில் என்னாகும்? குளுக்கோஸே இல்லை, ஸோ ஃபேட் என்னாகும்? லைப்போலைசிஸ் நடக்கும். அந்த லைப்போலைசிஸ்லேருந்து வர்ற ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே என்னாகும்? அசிட்டைல் கோயை ரிலீஸ் பண்ணும். அந்த அசிட்டைல் கோயாவுக்கும் ஆக்சலோஅசிட்டேட் கிடையாது, ஏன்னா இருக்கிறது எல்லாம் குளுக்கோனியோஜெனிசிஸ், குளுக்கோஸ் சப்ளை எனர்ஜி கொடுக்கறதுக்காக போயிட்டதுனால அசிட்டைல் கோயா அகைன் ஸ்டார்வேஷனில் என்னாகும்? கீட்டோஜெனிசிஸுக்கு போயிடும். ரைட்டா? இதுதான் மெக்கானிசம். இன் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், how the acetyl CoA enters into ketogenesis. In starvation, how the acetyl CoA formed is enters into ketogenesis. ரைட்டா? இதான் 2 மெக்கானிசம். அதுக்கடுத்து இந்த டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ் வந்துட்டால் வாட் ஆர் ஆல் த கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ்? ரைட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் தான் டயபெட்டிக் கீட்டோஅசிடோசிஸ். ஸோ குளுக்கோஸ் அதிகமாக போச்சு, ஹைப்பர் கிளைசீமியா, அதனால் கீட்டோன் பாடிஸ் அதிகமாகிடுச்சு, ஆசிட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனதில் ஃபஸ்ட்டு மெட்டபாலிக் அசிடோசிஸ். இந்த அசிடோசிஸ் போச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் டீப் ப்ரீத்திங் வந்துடும். ஸோ குஸ்மால்ஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, ஹை அண்ட் டீப் ப்ரீத்திங். மூச்சு இழுத்து விட்டுட்டுருக்கோம், மூச்சோட கஷ்டப்படுவோம். அதனால் எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ்னு பார்த்திங்கன்னா சோடியம் கம்மியாகிடும், ஆஸ்மாட்டிக் டயோரிசிஸ் வந்துடும், கீட்டோன் யூரினில் கீட்டோன் அதிகமாக போகிறதால
டீஹைட்ரேஷன் போவோம், ஃபைனலாக கோமா போயிடுவோம். தீஸ் ஆர் ஆல் தி கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ். ஓகே, இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா சார்? பயோகெமிக்கல் ரியாக்ஷன். எஸ், வி ஹேவ் ரோத்ராஸ் டெஸ்ட், யூரினரி டெஸ்ட், ரைட்? இப்போ இந்த யூரினரி டெஸ்ட் பண்ணும்போது we can identify the ketone bodies, right, like acetoacetate, acetone and beta hydroxybutyric acid. இதில் acetoacetate மட்டும்தான் அந்த டெஸ்ட்டில் பண்ண முடியும். அசிட்டோன் எல்லாமே எவாப்ரேட் ஆகிறதால அதுக்கு நமக்கு டெஸ்ட்டு கிடையாது, ரைட்டா? அடுத்து பெனடிக்ஸ் டெஸ்ட்டு இந்த பேஷண்ட்ஸுக்கு பண்ணி நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா பெனடிக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும், ரோத்தராஸும் பாசிட்டிவாக இருக்கும். டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ். ஸ்டார்வேஷன் கீட்டோஆசிடோசிஸ்னால் பெனடிக்ஸ் நெகட்டிவாக இருக்கும், ரோத்ராஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? ஸோ 8, 9. இப்போ இந்த கேஸை எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? ஒரு சின்ன லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், 4 லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ஐவி கொடுக்கணும், இன்சுலின் கொடுக்கணும், பொட்டாசியம் கொடுக்கணும், பைகார்பனேட் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. பொட்டாசியம் ஹைப்போகலிமியா போவோம், பைகார்பனேட் எலக்ட்ரோலைட் டெஃபிஷியன்சி வந்துடும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் 4 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். குளுக்கோஸ், இன்சுலின், பொட்டாசியம், பைகார்பனேட், ரைட்டா? அதுக்கடுத்து இதோட நார்மல் லெவல் என்ன சார்? ஆக்சுவலாக உங்கள் புக்கில் 2 லெவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று லெஸ் தென் 1 milligram per DL, ஓகேவா? லெஸ் தென் 1 milligram per DL. இன்னொரு லெவல் மில்லி மோல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 0.002 மில்லிமோல்ஸ் பர் லிட்டர். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்சிக்குள்ளே எதுனாலும் கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கீட்டோன் பாடி மெட்டபாலிசத்துக்கான அவுட்லைன், ரைட்டா? இப்போ இந்த கீட்டோலைசிஸ் மெட்டபாலிசம் சொன்னோம் இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். தட் இஸ் பீட்டா ஹைட்ராக்சிபியூட்ரிக் ஆசிட்லேருந்து டீஹைட்ரோஜனேஷனால அசிட்டோஅசிட்டேட் ஃபார்ம் ஆகும். அசிட்டோஅசிட்டேட்லேருந்து தயோஃபோரேஸ் போட்டோம்னாக்கா நமக்கு அசிட்டைல் கோயே கிடச்சிரும். இந்த அசிட்டைல் கோயே என்டர்ஸ் இன்டு பீட்டா ஆக்சிடேஷன் அண்ட் கிவ்ஸ் எனர்ஜி, ஓகேவா? ஸோ இந்த சப்டைட்டில்ஸ் ஃபார் ketogenesis, subtitles for ketolysis, very important for your ketone body metabolism. Okay.